மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இது. பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ப தஞ்சை மத்திய மாவட்டத்துக்கு குடுத்தது இது இன்னமும் மிகப்பெரிய சிறப்பா இருக்கு எங்களுக்கு. அதுல செங்கிப்பட்டில அறிவிச்சது ரொம்ப ரொம்ப மனம் மகிழ்வா இருக்கிறோம். ஆமா. ஏற்பாடு பணிகள்லாம் எப்படி நடந்துச்சு? ஏற்பாடு பணிலாம் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. தீவிரமா பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து 3வது நாள் தான் நடந்துட்டு இருக்கு வேலை. 3 நாள்லயே எல்லாம் பயங்கரமா ஆ 3 நாள்லயே கிட்டத்தட்ட ஒரு 150 ஏக்கருக்கு மேல தயார் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 50 ஏக்கர் தயார் பண்ணிட்டு இருக்கோம். மொத்தத்துல வந்து ஒரு 200 ஏக்கர் தயார் பண்ணிட்டு இருக்கோம். 200 ஏக்கர். 200 ஏக்கர் தயார் எத்தன பண்ணிட்டு இருக்கோம். 200 ஏக்கர் மக்கள் சப்போர்ட் பண்றாங்க அவருக்கு? அதெல்லாம் நம்ம பகுதி மக்கள் எல்லாமே அனைவருக்குமே அதாவது மிகப்பெரிய மனம். உடனே கேட்ட உடனே யாருமே மறுப்பே தெரிவிக்கல. அழகா குடுத்துட்டாங்க. ஒண்ணுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது நம்ம திமுகவோட கோட்டை இது. அதனால யாரும் எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. மறுப்பு தெரிவிக்காம குடுத்துட்டாங்க. தோராயமா எத்தன பேருன்னு இதுல வந்து ஒரே டைம்ல கலந்துக்கிற மாரி இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா, சிட்டிங் மட்டுமே 1,50,000 பேர் உட்கார்றதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்கோம். மகளிர் மட்டும். அது இல்லாம ஆண்கள் வர்றவங்களுக்கு தனியா ஸ்டேஜ் மாரி போட்டு அங்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 200 ஏக்கர்னாலே நீங்க கணிச்சுக்கலாம். அதோட பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு. பிரம்மாண்டத்துக்கு பேர் போன எங்களோட அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே நேரடி பார்வையில நடந்துட்டு இருக்கிறதுனால, எங்க மத்திய மாவட்டத்தில எல்லாரும், எங்க எம்பி அண்ணன் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம் இத. வந்து பார்வையிட்டாங்களாண்ணா? டெய்லியும் வந்துகிட்டு இருக்கிறாங்க அண்ணன். அமைச்சர் அண்ணன், மத்திய மாவட்டத்தில எல்லாரும் இங்கேயே தான் இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க இருந்து ஃபுல்லா எல்லாம் தயார் பண்றதே அவங்க தான். யார் யார் இது வரைக்கும்? ஆனா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப அமைச்சர் அண்ணன் நேரு அண்ணன் வந்திருக்காங்க. அடுத்து அன்பில் அண்ணன் வந்துட்டு போயிட்டாங்க. மெய்யநாதன் அண்ணன் வந்திருக்காங்க. கோவி செழிய அண்ணன் வந்துட்டு இருக்காங்க. இது மாரி பல அமைச்சர்கள் அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்காங்க. அண்ணன் ஏகேஎஸ் விஜயன் அண்ணன் வந்துட்டு இருக்காங்க. எங்க அண்ணன் எம்பி அண்ணன் முரசொலி அண்ணன் இங்கேயே தான் இருக்கிறாங்க. எங்க மாவட்ட செயலாளர் இங்கேயே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தஞ்சாவூர் எம்எல்ஏ வராங்க. எல்லாருமே இங்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா அனைத்து பேரு அமைச்சர்களும், எம்எல்ஏ எல்லாம் இங்க தான் இருக்கு. குறிப்பா இந்த ஊர் மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? செங்கிப்பட்டியில அறிவிச்சது எவ்வளவு சந்தோஷமா? ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. உங்களுக்கு 200 ஏக்கர் உடனே கேட்டு ஒரு 3 நாளுக்குள்ள நாங்க தயார் பண்ணியிருக்கோம்னா, அப்பயே நீங்க புரிஞ்சுக்கலாம் எவ்வளவு ஒத்துழைப்பு இருக்காங்க அந்த சைடு மக்கள் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். உடனே ரெடி பண்ணிட்டீங்க வேற அத. எப்படிண்ணா அது? அண்ணே எப்படிண்ணா இவ்வளவு ஸ்பீடு? அதாவது மாநாட்டுக்கு பேர் போனவங்கண்ணே எங்க அண்ணன் அமைச்சர் அண்ணன் நேரு அண்ணன். அப்புறம் அவங்களோட தலைமையில நடக்கும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா, கோடு போட்டாங்கன்னா நாங்க ரோடு போட தானே எங்களுக்கு வேலை. இது வந்து பெண்கள் மகளிர் அணிக்கான மாநாடு. ஸோ இளைஞர் அணினாக்கா நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். மகளிர் அணிங்கிறப்போ எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுலாம் நீங்க பண்ண போறீங்க? எப்படி பண்ண போறீங்க? ஆனா மகளிர் அணிக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லாவே மகளிர் தான் இதுல பங்கு பெற போறாங்க. இது மகளிர் அணி மாநாடு. அதனால சுத்தி நாலாபுறமும் குடிநீர் ஃபெசிலிட்டி வைக்கிறோம். அவங்கவங்க கழிப்பறை வசதிகள் எல்லாருக்குமே தங்கு தடையின்றி எல்லாரும் எல்லாமே பயன்படுத்திக்கிற அளவுக்கு கழிப்பறை வசதிகள் பண்றோம். அடுத்து குடிநீர் வசதி எல்லா சைடும் வைக்கிறோம். முக்கியமா பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் வசதி ரொம்ப சிறப்பா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பெண்களுக்கு பால் ஊட்டுற அறைகளும் தனியா எல்லாமே அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்கண்ணே. எல்லாமே தனியா அரேஞ்ச் பண்றோம். எல்லாம் அங்கங்கன்னு அதுக்குன்னு இடங்கள் ஒதுக்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஃபெசிலிட்டி சுத்தி 4 அப்புறமுமே மருத்துவ ஃபெசிலிட்டி. அந்தந்த இடத்துல அந்தந்த டாக்டர் வச்சு எல்லாமே சிறப்பா பண்றதுக்கு ஃபுல்லா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாநாடு வந்து மிகவும் பிரம்மாண்டமான மாநாடா இருக்கும். இதுவரைக்கும் நடக்காத மாநாடு மாரி ஒரு மிகப்பெரிய மாநாடா நடத்தணும்னு சொல்லிட்டு எங்களோட முயற்சிகள் இருக்கு. அதோட பலன் சீக்கிரமா கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு நன்றி கூறுகிறேன்.